தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்க. சமாரிய ஸ்ரீ சொல்லுகிறா, நான் செஞ்சதெல்லாம் சொன்னவரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சமாரியா ஸ்ரீயை குறித்து வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் அன்பான தேவச்சனமே, இவரோட வாழ்க்கை மற்ற எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் சற்று வித்தியாசமானது. ஏன்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் வெளியே இருக்கும்போது இந்த ஸ்திரீ உள்ளே இருப்பாள், எல்லாம் உள்ளே இருக்கும்போது இந்த ஸ்திரீ வெளியே இருப்பாள். அப்படின்னா இவருடைய வாழ்க்கை ஒரு விதமாக மறைமுகமான ரகசியமான வாழ்க்கை. ஆகையால் யாருக்கு முன்னாலேயும் வந்து தன்னை வெளிரங்கமாக வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. ஆகையால் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவச்சனமே, தண்ணி எடுக்க வரும்போது யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவள் தண்ணி எடுக்கும்படியாய் கடந்து வருகிறாள். ஆண்டவரும் அவளை சந்திக்கிறார். தண்ணீர் கேட்டார். அவள் சொல்கிறா, அப்பா நீ யூத, நான் சமாரியன், உனக்கும் எனக்கும் ஒத்து போகிறதில்ல. அப்படின்னா சமாரியர்கள் என்று சொன்னால் நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யூதர்களெல்லாம் மேல் ஜாதி, சமாரியரெல்லாம் கீழ் ஜாதி. இது போல் அந்த நாட்களில் அவங்க தங்களை குறித்து சற்று குறைவாக யோசிப்பார்கள். ஸோ ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் வெளிரங்கமாக வர விரும்பலை. ஆனால் ஆண்டருடைய கண்கள் அகப்பட்டான். ஆண்டரு தண்ணி கேட்ட உடனே, ஐயா உனக்கும் எனக்கும் ஒத்து போவாது, உங்கள் ஜாதி வேறு நம்ம ஜாதி வேறு என்னங்க அப்படின்னு சொல்லி, இந்த பிரச்சனை இன்றைக்கி இல்லை அன்றைக்கே இருந்துச்சு. ஆனால் ஆண்டரு பாருங்கள், அங்கே ஜாதி மதம் வித்தியாசம்லாம் பார்க்கல. ஏன்னா தேவன் வந்து மனுஷனை தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கினார். ஸோ ஆகையால் தேவனுக்குள்ள என்ன கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:34 சொல்லுது, பட்சபாதம் கிடையாது தேவனிடத்தில். என்னங்க பட்சபாதம் கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். ஸோ ஆகையால் அவர் தண்ணி கேட்டான். அவர் சொல்கிறா, அன்பான தேவச்சனமே, உனக்கு எனக்கும் செட் ஆகாது. அப்போ ஏசாமி சொல்ல, நான் கொடுக்குற தண்ணி நீ குடித்தேன்னா உனக்கு ஒருபோதும் தாகம் உண்டாது. அவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்போ தண்ணி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா இனிமேல் நம்ம தண்ணி எடுக்க வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசாமி என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ரொம்ப ஞானமாக போய் உங்கள் வீட்டுக்காரை கொண்டு வானார். நீங்கள் 14 - 17 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவளுக்கு இந்த வார்த்தை சொன்னோன்னே ஒரு இடி விழுந்தது போல் இருந்துச்சு. சொல்கிறேன், ஐயா எனக்கு புருஷர்களே இல்லை. ஏசாமி சொல்கிறாரு, நீ உண்மை பேசுகிற பாருங்கள். அந்த அம்மா ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவள் உண்மை பேச ஆரம்பித்தான். என்னன்னு சொன்னால், எனக்கு புருஷனே இல்லை. ஏசாமி சொன்னார், ஏற்கனவே 5 பேர் இருக்கிறாங்க, இப்போவும் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் நிரந்தரம் இல்லை. அப்போது 6 பேரோடு தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அன்பான தேவச்சனமே, அவளுடைய வரலாறு எல்லாவற்றையும் ஆண்டு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா தெரியுங்களா? எந்த ஜனங்களுக்கு முன்னால் என்னங்க தன்னை தரைக்குறைவாக நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாங்களோ அந்த ஜனங்கக்கிட்ட போய் தைரியமாக சொல்கிறா, நான் செஞ்சதெல்லாம் சொன்னவரை வந்து பாருங்க. என்ன சொல்கிறா சொல்லுங்கள்? சாட்சி சொல்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம கூட என்னங்க இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற நம்ம கூட ஒரு காலத்தில் என்னங்க ஒவ்வொரு விதமான பாவத்தில் பழக்கங்களில் என்னங்க நம்மளும் வாழ்ந்துட்டு வந்தவங்க. நம்ம யாரும் நல்லவங்க இல்லை. ஆனால் நமக்கும் அந்த சமாரியா ஸ்திரீக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அந்த அம்மா வெட்கப்படலை. தன் வாழ்க்கையை ஏசாமி மாற்றின உடனே மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, உலகம் என்ன யோசிக்கும், நண்பர்கள் என்ன யோசிப்பாங்க, உறவுங்க என்ன யோசிக்கும், அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன யோசிப்பாங்க, நம்ம பெற்றதை நம்மோட வச்சுக்கினா போதும் அப்படின்ற என்னங்க மனப்பான்மையோடு சமாரியா ஸ்திரீ இல்லை. தன்னுடைய வாழ்க்கை மாறுச்சு. என்னை போல் எத்தனையோ பேர் வாழாமல் என்னங்க மறைமுகமாக வெளிரங்கமாக ஆக்கப்படாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த இயேசுவை கண்டு கொள்ளட்டும்னு சொல்லி தைரியமாக போய் என்ன பண்ண சொல்லுங்கள்? சாட்சி சொன்னான். நான் செஞ்சதெல்லாம் சொன்னவரை வந்து பாருங்கள். இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை பேருக்கு நீங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க? ஏசாமி செஞ்ச அற்புதம், ஏசாமி செஞ்ச நன்மை, ஏசாமி உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச என்னங்க எத்தனை அதிசயமான செயல்,
உங்கள் வாழ்க்கையை மாற்றின விதம் யாருக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன யோசிக்கிறதெல்லாம் ஒரு சபை செய்யணும், என்னங்க ஒரு ஊழியக்கார் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை அன்பான தேவ ஜனமே, ஏசாமி ரத்தத்தால் கழுவப்பட்ட நன்மை பெற்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏசாமி செஞ்சதை சொல்லியே ஆகணும். காரணம் என்னென்னா, ஏசாமி நம்மக்கிட்ட வெள்ளியும் பொண்ணு எதையும் எதிர்பார்க்கலைங்க. நம்ம அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்காக சாட்சியாக இருங்க. இன்றைக்கி நம்ம சாட்சியாக வாழணும், சாட்சி சொல்லணும். நான் இன்றைக்கி தைரியமாக சொல்ல முடியும். எங்கள் அம்மா என்னங்க ஒரு பூசாரி 18 வருஷம் பைத்தியமாக இருந்தாங்க. மந்திரவாதிகளால் கைவிடப்பட்டுட்டாங்க. இருந்த பணம் என்னங்க நெகை நட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டோம். தகப்பன் குடிக்காரனா, அம்மா பைத்தியமா. நான் 8 வயதுலேருந்து என்னங்க 11 வயது வரைக்கும் வெளியில் தான் என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. ஆனால் ஏசாமி என்னோட 11ஆவது வயதில் என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஆண்டுடைய பெரிதான கிருபையில் 44 வருஷம் இந்த ஏசாமி என் வாழ்க்கையை மாற்றினார். அது மாத்திரம் இல்லை, 18 வருஷம் பைத்தியமாக இருந்த எங்கள் அம்மா 5 பைசா செலவு பண்ணாமல் கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து 87 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய சாட்சி நமக்கு தேவன் எத்தனையோ யோபு பக்தின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, யோபு 5 அதிகாரம் 8, 9 எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எத்தனையோ செஞ்சுருக்கிறாருங்க. ஆகையால் அவர் செஞ்சதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? நம்ம பெற்றதை மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32 வாசித்து பாருங்கள். ஆதி சபையில் இருந்த பரிசுத்தவான்கள் ஏசாமி உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ண தெரியுங்களா? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதுக்கு நாங்கள் தான் சாட்சின்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க. ஒருவேளை அன்னைக்கு அவங்க சாட்சியாக தைரியமாக பிரசங்கம் பண்ணலைன்னா இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த சத்தியம் வந்திருக்காது. அன்றைக்கி அவங்க உயிருக்கு பயப்படலை. என்னங்க, உலகம் என்ன யோசிக்கும், உறவங்க என்ன யோசிப்பாங்க, மனுஷருங்க என்ன யோசிப்பாங்கன்னு யோசிக்கலைங்க. அவங்க தேவனுக்காக சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்குற அன்பான சகோதரனே சகோதரியை, ஒருவேளை என்னங்க இது வரைக்கும் நீங்கள் சாட்சியாக வாழலைன்னா, சாட்சி சொல்லலைன்னா, இந்த 2025 மனம் திரும்புங்க, சாட்சி சொல்லுங்க. ஐயா என்ன சாட்சி சொல்லுறதே தெரியல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் யாராக இருந்தீங்க, இப்போ என்னவா இருக்கிறீங்க, எந்த நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார், அதை சொன்னால் போதும். நீங்கள் யாரையும் மதம் மாற்றாதீங்க. மதம் மாற்றுறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஆச்சுங்களா? ஆதி சபையில் யாரையும் மதம் மாற்றலை. அவங்க உள்ளத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். மதம் மாற்றுறதுனால என்னங்க பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மாறிட்டேனுவா, நாளைக்கு போய் மறுபடியும் பண்ணியை போல் நாயை போல் என்ன பண்ணுவாங்க, கக்குனதை சாப்பிடுவான், சாக்கடையில் போய் கழுவி விட்டா பண்ணி சேத்துல புரண்டது போல் புரண்டும். மதம் மாறுறதுனால பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை மாறணும். சமாரியாஸ்திரி வாழ்ந்தா, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணலைங்க, மறுபடியுமா அந்த பாவ பழக்கத்தில் பாவ வாழ்க்கையை வாழ்வே இல்லைங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அன்பான தேவ ஜனமே, யோவான் 4 அதிகாரம் 39-40 வாசித்து பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தையை அந்த ஊர் ஜனங்க கேட்டு அந்த ஊர் ஜனங்களே ரட்சிக்கப்பட்டாங்க. எந்த ஹேண்ட்பில்ஸ் கிடையாது, எந்த வால் போஸ்ட் கிடையாது, எந்த டிவி விளம்பரம் கிடையாது, எந்த ஃபிக்ஸு கிடையாது, என்னங்க எந்த நோட்டீஸ் கிடையாது. வெறும் அவன் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு ஊரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுடுச்சு. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏசாயா சொல்லும்போது சொல்கிறார், ஏசாயா 8:18, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்போம். நம்ம இந்த உலகத்துக்கு அற்புதமாக அடையாளமாக நம்ம காணப்படணும். ஏன்னா எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம அப்படி வாழும்போது
நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாட்சியாக வாழ்ந்தாலே ஜனங்க இயேசுவை கண்டு கொள்ளுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழும்போது நம்ம சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும், உருவாக்கும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த 2025 வருஷத்தில் பெற்ற நன்மையை நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன், சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சாட்சியை சொல்லி பாருங்கள். இந்த வருஷம்லாம் உங்களுக்கு ஏராளமான சாட்சிகளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில், திருமணத்தில், என்னங்க எல்லாவற்றிலும் இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாட்சிய தேவன் உருவாக்குவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை, அதிசயங்களை காண்பீங்க. நம்ம தேவன் அப்படி பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆகிய நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லுங்கள், சாட்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற, கேட்ட, விசுவாசித்த, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சமாரியா ஸ்ரீயை போல் ஆண்டவரே தன் வாழ்க்கை மாற்றப்பட்ட உடனே தான் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நான் செஞ்சதெல்லாம் சொன்னவர் வந்து பாருங்கன்னு சாட்சி கொடுத்தது போல் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அன்றே நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க. நன்மை பெற்ற நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, தீமையாக நாங்கள் காணப்படாதபடிக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ, அநேகருக்கு ஆண்டவரே உம்மை குறித்து சொல்ல ஆண்டவரே எங்களை சாட்சிகளாக, கருவிகளாக பயன்படுத்துங்க. அன்று யாரெல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. இந்த கேட்ட நீங்கள் இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுங்கள். இன்னும் தேவனுக்குள்ளே நீங்கள் வளரணும் விரும்பினா எங்களுடைய தொலைபேசியின் எண் வழியாக நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.